இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க மச்சான்? பாவமா அது தலையில யோசனை தேக்தவா இன்னும் தேடி வச்சுட்டு கொஞ்சம் மெதுவா. கரெக்டா? எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு மெதுவா மெதுவா. பாத்து மெதுவாமா, அவனுக்கு வலிக்கும்ல. அக்கா என்ன பண்ற? என்ன ஒரே இடத்துல என்ன தேய்ச்சிக்கிட்டு இருக்க? அக்கா நல்ல எண்ணெயை ஊத்தி உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி விடுக்கா. ஆமா, எவ்வளவு நேரம் ஒரே இடத்துல தேய்ச்சிட்டு இருப்பீங்க? அடுத்த தீபாவளியே வந்துடும் போல இருக்க. கொஞ்சம் வேகமா தான். ஐயோ ஐயோ, எரியுது எரியுது, கண்ணி எரியுது. ஏ அஞ்சலி, புடி, எல்லாம் உன்னாலதான். ஐயோ சும்மா இருங்க. இத போட்டுக்கோங்க. ஐயோ மொர நொரன்ட்டு நீ சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு எல்லாமே புரியும், நம்ம வீட்டோட நிலைமை அதெல்லாம் எனக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இதை வாங்குனீங்க? கடன் கிட்ட வாங்குனீங்களா? கடன் ஒண்ணும் வாங்கல மாப்பிள்ள. அப்போ வேற நகை ஏதாவது வச்சிங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்கன்னு. நீங்கள் முதல்ல இதை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை நகை வச்சிருந்தாலும் சரி, அதை நீங்கள் மறுபடியும் வாங்குங்க. மாப்பிள்ள, இது நான் உங்களுக்கு அன்பா செய்யறது. இது எங்களோட கடமை தான். தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்க. ஐயோ, அன்புன்றது இங்க இருந்தா போதும், எதுக்கு இதெல்லாம்? ஆமாமா, இவர் சொல்றது கரெக்ட் தான். இப்ப இருக்கிற கஷ்டத்துல இந்த கடமையெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லம்மா. அவரும் நானும் இதை எதிர்பார்க்கல. ப்ளீஸ், அவர் சொன்ன மாதிரியே நீ இதை திரும்ப கொடுத்துரு ப்ளீஸ். எனக்கு உங்க அப்பா இல்லங்கிற வருத்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. என்ன சுத்தி இருக்கிற நீங்க எல்லாரும் அதே பார்வையோட என்ன பரிதாபமா பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என் இடத்துல இருக்கிற எல்லாருமே இந்த உணர்வை கடந்துதான் வந்திருப்பாங்க. பரிதாபம் அது என்னைக்குமே ஆறுதலா ஆகாது அஞ்சலி. இந்த சமூகத்துல எல்லாரும் மாதிரியும் தான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களையும் பார்க்கணும். சரி கொடு. இந்த மாப்பிளைக்கு போட்டு விடு. இதுக்கப்புறம் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, சரியா? துளசி, போட்டு விடு. இந்தாங்க. போடுங்க, வைக்கப்படாதீங்க. அப்பா, உங்களுக்கு செயின் சூப்பர். அப்படியா? இத மாப்பிள்ளை செயினா? என்ன கலாய்க்கிறியா? இருக்கட்டும். என்ன மீனா, எதுக்கு அவசரமா வர சொன்ன? போச்சுனே, எல்லாமே போச்சு. அந்த வெற்றி
எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சிருக்கான். ஆ? என்ன மீனா சொல்ற? ஆமாண்ணே, அவன் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக வாலண்டரியா வந்து மாட்டியிருக்கான். யாரு அவளை கடத்தினது, அவங்க நார்த் இந்தியன்ஸ், அப்புறம் அவங்களோட அங்க அடையாளத்தை தெளிவா ஞாபகம் வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி யாரு இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சபதம் போட்டிருக்கான். அவன் சபதம் போட்டா அவனால கண்டுபிடிச்சிட முடியுமா? அதெல்லாம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. நீ தைரியமா இரு. அண்ணே, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் ரொம்ப சிக்கலான ஆளுண்ணே. அவன் மட்டும் இல்ல, அந்த ஈஸ்வர மூர்த்தியும் சும்மா இருக்க மாட்டாரு. அவர் இன்னைக்கு எம்எல்ஏ. அவரோட அதிகார பலத்தை பயன்படுத்தி நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அதனால உடனே உன்னோட ஆளுங்களை வேற ஸ்டேட்டுக்கு போய் தலைமறைவா இருக்க சொல்லு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நம்ம எந்த விதத்திலையும் மாட்ட மாட்டோம். அப்படியே மாட்டினாலும் என் உயிர் போற வரைக்கும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நீ கவலைப்படாதம்மா. அண்ணே, இது வரைக்கும் நீ கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த நம்பர் வேற பேர்ல இருக்கு. அவன்கிட்ட நம்மள பத்தின எந்த தடயமும் கிடைக்க கூடாது. சரி மீனா. அண்ணே, நான் அன்னைக்கு ஸ்பாட்டுக்கு வரும்போது என்னோட கம்மல் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுண்ணே. ஆ? என்ன மீனா சொல்ற? ஆமாண்ணே, எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு வெற்றியை அடைச்சு வச்ச ஃபேக்டரியில தான் எங்கேயாச்சும் இருக்கும். அதை யாராச்சும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய எவிடன்ஸ் ஆயிடும். சரி சரி, வா பார்க்கலாம். சீக்கிரம் வா. ஐயோ அண்ணே, வந்துட்டான். மீனா மீனா, நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ போ. ஆ, ஏய் போமா போ. அண்ணே, என்ன பண்றது? மீனா, அந்த பக்கம் இருக்கான்னு பாருமா. கம்மல் இருக்கான்னு பாருமா. ஆ, சீக்கிரம் எடுத்துட்டு போ போ.